வணக்கம். ஆப்ஷன் மாஸ்டர் எலைட்டில் ஷேடோ கேண்டில்ஸ் உடைய ஒரு ஹிடன் ஃபங்க்ஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷேடோ கேண்டில்ஸை நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்றது நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு கஸ்டம் வேல்யூ, இந்த வேல்யூ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஷேடோ கேண்டில் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாக டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தை நாமளே மேனிபுலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது நம்மளுக்கு தப்பான டிசிஷன் கொண்டு போய் விடுமா அப்படின்ற கேள்வி வரலாம். ஆனால் தப்பான டிசிஷன் கூட இதில் தப்பான ட்ரேட் எடுக்க விடாது. அது ஒரு பெனிஃபிட் நமக்கு. அட்லீஸ்ட் நம்ம என்னெல்லாம் மாற்றி பார்க்குறோமோ இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னா அதை விட்டுட்டு போகலாம். அடுத்த ஒரு வேல்யூ செக் பண்ண முடியும் நம்ம கொடுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப், எல்லாம் பெரிய கேப் அப் கூட இருக்கட்டுமே இருந்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே கேப் அப் கேப் டவுனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரன் பண்ண விட்டுறணும் நம்ம. ஏன்னா ஒரு இன்டிசிஷன் தான் அந்த ஸ்பேஸ். நமக்கு ஒரு கேப் அப் கொடுத்தாலும் கேப் டவுன் கொடுத்தாலும் கேப் அப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகி கேப்பை ஃபில் பண்ணலாம் இந்த மாதிரி, இல்லைனா கேப் கொடுத்துட்டு அங்கேயே மேலே சஸ்டெயின் ஆகலாம் இந்த மாதிரி. ஸோ 2 எக்ஸாம்பிள் அடுத்தடுத்தே நமக்கு நடந்திருக்கு. இதே தான் கேப் டவுனில் ரிவர்ஸில் கேப் டவுன் ஆகிட்டு அதே பக்கமாக கீழே போகலாம், இல்லை கேப் டவுன் ஆகிட்டு மேலே வந்து கேப்பை ஃபில் பண்ணிட்டு கீழே இறங்கலாம், இல்லை ஒரு சில டைம் கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி ஹையே கூட போகும், இல்லை லோவே கூட அதே சைட்லேயே போகும். இது மொத்தமே இந்த 3 ஆக்ஷன் தான் மார்க்கெட்டில் நடக்க போகுது. ஸோ அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? தி ஹெல்ப் ஆஃப் ஷேடோ கேண்டில்ஸ். இந்த ஷேடோ கேண்டில்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரன் பண்ண விட்டுட்டு 5 மினிட்ஸோடைய லோ வேல்யூவை என்ட்ரு பண்ணுங்கள். கேப் அப் ஆச்சுன்னா, இதுவே கேப் டவுன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை வேல்யூவை என்ட்ரு பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்கள் அதுக்கு மேலே என்ன ட்ரேட் எடுக்கலாம், இல்லை எடுக்கலாமா வேணாமா, இல்லை வெயிட் பண்ணி எடுக்கலாமா, இந்த 3 விஷயத்தில் நீங்கள் எதோ ஒன்று சூஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேற்றுடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். முந்தா நேற்றுடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சின்னதாக ஒரு கேப் அப், ஸ்லைட் கேப் அப் தான். ஒரு 20 பாயிண்ட் இல்லைனா 30 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஒரு கேப் அப்பே நடந்திருக்கு. இந்த 50 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்க கேப் அப்பெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஃபில் ஆகும். ஆனால் இதில் கேப் அப்பும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. அது எப்படி பிரேக் பண்ணி எந்த லெவலில் பிரேக் பண்ணி கேப் பண்ணுது. ஏன்னா கேப் கொடுக்கறது சும்மா கொடுக்காது. நம்ம ஏதோ ஒரு லெவல் வரைஞ்சி வச்சுருந்தோம்னா அதை தாண்டி தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலேயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். முன்னாடி நாள் சார்ட்டில் நம்ம இது வரைக்குமே வந்து ஒரு சப்ளை மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சப்ளை பிரேக் பண்ணி தான் கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த லோ சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா, இல்லை கேப் டவுன் ஆக போதா, கேப் ஃபில் பண்ண போதா, இந்த லோ சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா, இந்த கேப் வந்து ஃபில் ஆக போகுதா, இல்லை இங்கேருந்தே கண்டினியூ பண்ண போகுதா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் இல்லையா. அதை நாம் ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த வேல்யூ லோ வேல்யூவை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு என்ன காட்டுதுன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. லோ வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு 5 276, 25,276 அந்த வேல்யூ நீங்கள் என்ட்ரு பண்ணாலே 276. ஸோ 25,276 இங்கே கஸ்டம் வேல்யூ இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு தேர்ட் கேண்டில் வந்து நமக்கு நம்ம டிமாண்ட், இது டிமாண்டா சப்ளையா, டிமாண்ட் தான். மேலே இருக்குது சப்ளை, மேலே இருக்குது, கீழே டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டை டேப் பண்ணிவிட்டு போயிருக்கு. நம்ம இந்த அக்ரெசிவாக இந்த என்ட்ரி எடுக்கலாமான்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா பிளாக் லைனோடு சேர்ந்து வந்திருக்குல்லையே ஒரு டிமாண்டு. பிளாக் லைனோடு சேர்ந்து வந்த டிமாண்டை நம்ம ஈஸியாக லோவில் ஒரு 5 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸை போட்டுட்டு டேப் பண்ணும்போது எடுத்துகிட்டு எங்கே வரைக்கும் டார்கெட் கொண்டு போகலாம், அப் டு அப் சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு சப்ளை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நம்ம ப்ரீவியஸ் டே ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். பட் இங்கே சேம் டேயில் டார்கெட் போயிருக்கான்னு கேட்டால் போகவே இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் டே கரெக்டாக எங்கே போய்ட்டு உங்களுக்கு ஹிட் பண்ணியிருக்கு மார்க்கெட் ஓப்பனிங் கேப் அப்லேயும். அந்த டார்கெட்டை தான் எக்ஸாக்டாக போய்ட்டு என்ன பண்ணியிருக்கு, டேப் பண்ணியிருக்கு. அதை தாண்டி ஒரு பைசா கூட மேலே ஏறலை நமக்கு. எக்ஸாக்டாக அது மிடில் வேல்யூ. ஸோ அந்த மிடில் வேல்யூ டேப் பண்ணிவிட்டு நமக்கு மார்க்கெட் அங்கேயே சஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்துடுச்சு. இது கீழே வந்ததும் இன்னொரு கதை. இது அடுத்த நாள் கேப், அதோடைய அடுத்த நாளுடைய லோ வேல்யூ காட்டுறோம் பாருங்கள். ஸோ இது ஏதோ ஒரு சப்ளை டிமாண்ட் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சோ அந்த மாதிரிலாம் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இல்லை. ஏன்னா இந்த இடத்துல கேண்டிலே கிடையாது. நல்லா பாருங்கள், இங்கே கேண்டிலே கிடையாது. இது கால்குலேஷன் பேசிஸில் வந்த வேல்யூஸ் எல்லாம். ஸோ எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நம்ம கேண்டில் பார்த்து சூஸ் பண்ணால் தான் தப்பாக ஏதாவது பண்ணுவோம், நமக்கு தேவையான அப்படி முடிவுகள் எடுப்போம். இங்கே அப்படிலாம் கிடையாது. நெக்ஸ்ட் டே
சரி, இன்னொரு விஷயம். இந்த இடத்துல ஏன் இந்த ஹையை தாண்டியும் போகலை அப்படின்றதுக்கும் நமக்கு ரீசன் இருக்குது. இதோடைய ஃபஸ்ட்டு கேண்டோடைய ஹை வேல்யூ நீங்கள் என்ன இருக்குது 316 அதை கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அன்றைக்கி அது மார்க்கெட் மேலே அதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லிட்டு 316 கொடுத்தோம்னா மார்க்கெட்டால் மேலே என்ன பண்ண முடியல, அதுக்கு மேலே போக முடியல. அப்போது ஒரு லோ வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ஹை வேல்யூ கொடுத்துட்டாலே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கூட நம்ம ஒரு ட்ரேடிங்கை முடிக்க முடியும். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம கூட ட்ரேடிங்கை முடிக்க முடியும். இந்த ஹை வேல்யூ லோ வேல்யூ எல்லா நாளும் ஒர்க் ஆகும். நீங்கள் உட்காந்து டெய்லி உட்காந்து கேப் அப் கேப் டவுனில் மட்டும் தான் கொடுக்கணும் இல்லை. ஏன்னா கேப் அப் கேப் டவுனில் வேறு சப்போர்ட் எதுவும் கிடையாதுன்றதுனால ஒன்று ஓப்பனிங் மோடு இருக்கும், ஓப்பன் ப்ரைஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஓப்பனிங் வந்து எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ரியேட் பண்ணுற ஹை அண்ட் லோவு மாறும்ல, அந்த ஹை அண்ட் லோவை வச்சு கூட நீங்கள் ஃபர்தராக என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கேப் அப்பில் இது எப்போவுமே இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. எலைட் யூசர்ஸ் கண்டிப்பாக தேவை இது உங்களுக்கு. இப்போ நேற்றுடைய கேப் அப், அந்த கேப் அப்பில் லோ வேல்யூ என்ன க்ரியேட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு வேல்யூ 25,404 இருக்குது. அப்புறம் அப்படி இல்லைனா இந்த இடத்துல நான் பெண்டிங் டார்கெட் நான் ஆல்ரெடி குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதோடைய லோ வேல்யூ சேர்த்து பார்த்தீங்கன்னா 394. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வேல்யூ கூட கொடுத்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இது உங்களுக்கு லோ பிரேக் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்கான்னு கேட்டால் இல்லை, பிரேக் ஆகிற சுச்சுவேஷனில் இல்லை. இந்த இடத்துல தான் என்ன ஆகிருக்கு, ஷேடோ கேண்டில் மேலே போயிருக்கு. அப்போ தான் இந்த லோவே நமக்கு வீக் ஆகுது கிட்டத்தட்ட. அப்போ இந்த லோ வீக் ஆகுது, ஷேடோ கேண்டில் மேலே போகுதுன்னா புட் ஆப்ஷனில் நீங்கள் ஷேடோ கேண்டில் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஸோ புட் ஆப்ஷன் என்ட்ரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே கிடச்சிருக்கு. இந்த லோ பிரேக் ஆகும்போது இந்த கேண்டில் உங்களுக்கு முடிவை சொல்லிடுச்சு. எப்போ வந்து ஒரு சப்ளை ஒரு டிமாண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு பக்கம் போயிட்டு திரும்ப அதே பக்கம் என்ட்ரு ஆகுதுனாலே நமக்கு அடுத்த சைடில் இருக்கிற கேண்டிலோட ஸ்டாப் லாஸ் தான் ஃபைனல் ஸ்டாப் லாஸ். அதுக்கு மேலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே தேவைப்படாது. டார்கெட் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டாட்டர் லைன்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அப் டு இந்த டார்கெட் எது வரைக்கும் போகும், டாட்டர் லைன் வரைக்கும் தான் போகும். எப்போவுமே டாட்டர் லைன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா புட் ஆப்ஷன் கண்டிப்பாக இந்த டாட்டர் லைனை தாண்டி மேலே போகாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இருக்கிறது கேப் அப், லாஸ்ட்டு 3 நாளாக 4 நாளாக தொடர்ந்து இருக்கிறது மேலே போயிட்டு இருக்கிறது. அந்த இடத்துல நம்ம ஆப்போசிட்டாக எடுக்கிறோனாலே நமக்கு டாட்டட் லைன் அப்படிங்கிறது டார்கெட் லைனாக தான் அமையும். எப்போவுமே நமக்கு அது குறுக்க இருந்ததுன்னா புட் ஆப்ஷனில் அது கண்டிப்பாக போக விடாது. இதுவும் ஒரு பாயிண்ட். ஷேடோ கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட் தான், சரிங்களா. கவுண்டர் ட்ரெண்டில் இருக்கும்போது டாட்டர் லைனில் நமக்கு டார்கெட்டாக யூஸ் ஆகும். அதை தாண்டி அது போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன பண்ணணும், அப்போனா ஒன்று திரும்பணும் இல்லை அங்கேயே நின்றுடணும் இல்லையா. அந்த இடத்துல தான் நம்ம போய்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். 2 சாட்டையும் தான் வச்சுக்க போகிறோம். நம்ம சும்மா சாட்டை மாற்ற போகிறதில்ல. நம்ம ரெக்கார்டிங்காக ஒரே ஸ்க்ரீனில் வச்சு காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக 2 பக்கமும் நம்ம வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 300 கால் ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம இந்த லெவல் தான் நமக்கு வந்து கீ லெவல்ஸ் இல்லையா. இந்த லெவல் பெண்டிங் டார்கெட்டில் ஜோன் வந்து நமக்கு மார்க் பண்ணிடுது. அதாவது இங்கேருந்து போனால் இது வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. மறுநாள் அன்றைக்கி போகலை, அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போது இந்த லோ வேல்யூ என்னென்னு பாருங்கள், 294. அந்த வேல்யூ கூட நீங்கள் கொடுத்து பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா. சரி 394 கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் எங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு, கரெக்டாக ஷேடோ கேண்டில் மீட் பண்ண தான் வந்திருக்கு. இந்த லோ கொடுத்தோம்னா ஷேடோ கேண்டில் மீட் பண்ண வந்திருக்கு. இன்னொரு விஷயம் ஷேடோ கேண்டில் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் மார்க்கெட்டில் ஒரு இடத்த பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட் கரண்ட்டாக அந்த இடத்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த லொக்கேஷன் எடுத்துக்கோங்க. இந்த லொக்கேஷனில் கரண்ட்டாக இந்த கேண்டில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலோடைய வேல்யூ என்ன 413 அப்படின்னா 413 இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க. ஷேடோ கேண்டில் பக்கத்தில் இருக்கணும் அந்த டைமுக்கு இருக்குது. சரி இந்த லோவை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. $393 சரிங்களா. ஆனால் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்கள், 393 கொடுத்தாச்சு அப்படின்னா இது காலையில் நம்ம கொடுக்குறோம். காலையில் மணி 9:20க்கு கொடுக்குறோம். 9:20க்கு ஷேடோ கேண்டிலோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா. நாம் பக்கத்தில் இருக்க ட்ரேட் ஆகிட்டு இருக்க வேல்யூ தான் கொடுத்துட்ருக்கோம். மிஞ்சி போனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் ஷேடோ கேண்டில்ஸ். இப்போ இது எத்தனை பாயிண்ட்டு,
இது 25 பாயிண்ட்னா இதில் பாதி 10 பாயிண்ட்டு தான் இருக்கணும், நமக்கு 12 பாயிண்ட் தான் டிஸ்டன்ஸில் இருக்கணும் ஷேடோ கேண்டில்ஸ் இந்த ரெண்டு கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ்க்கு நடுவில். ஆனால் அதாவது எந்த எந்த வேல்யூ எடுக்கும்போது 300 நம்ம எடுக்கும்போது இல்லை 400 கூட எடுத்து பார்ப்போம். காலையில் நமக்கு ஒரு லோ க்ரியேட் ஆகிடுச்சு, அந்த லோ வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் அந்த ஒரு கால் ஆப்ஷன்லையோ புட் ஆப்ஷன்லையோ ஷேடோ கேண்டில்ஸ் எங்கே வரணும்னா பக்கத்தில் வரணும். ஏன்னா மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அது பக்கத்தில் தான். அதே வேல்யூவில் இருக்க நீங்கள் ஒரு அடுத்த மணியை எடுத்த 400 கால் ஆப்ஷன் நான் எடுக்கிறேன், 400 கால் ஆப்ஷனுக்கு ஷேடோ கேண்டில்ஸ் தூரமாக இருக்குது. தூரமாக இருந்தால் ஒன்று நடக்கும். மூவிங் ஆவரேஜ் ட்ரேடர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு புரியும். மூவிங் ஆவரேஜ் எப்போவுமே என்ன பண்ணும், ப்ரைஸை அட்ராக்ட் பண்ணும், கிட்ட வந்தவொடனே தள்ளி விட்டுரும். இப்போ மூவிங் ஆவரேஜ் இப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து கேண்டில்ஸ் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா தூரமாக போனவொடனே என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி மூவிங் ஆவரேஜ் வச்சு பவுன்ஸ் கொடுத்து திரும்பி அனுப்பிவிடும். ஒரு 2-3 தடவை அனுப்பலாம். அதுக்கப்புறமா என்ன ஆகும், அது பிரேக் ஆகிட்டு அடுத்த மூவிங் ஆவரேஜில் பவுன்ஸ் எடுக்க திரும்ப போயிட்டு திரும்ப வரும். ஸோ இப்படி தான் மூவிங் ஆவரேஜ் ஜென்ரல் ரன் ஆகும். அதே தான் ஷேடோ கேண்டில்ஸும் பண்ணும். அப்போ ஷேடோ கேண்டில்ஸு பக்கத்தில் இருக்க வேண்டிய ஷேடோ கேண்டில் தூரமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அதை தாண்டி மேலே ஹையர் வேல்யூ கொடுத்துட்டு மூவ் ஆகாது. அதாவது ரியல் கேண்டில்ஸ் அது எப்படியா இருந்தாலும் ஷேடோ கேண்டில்ஸை நோக்கி வந்துடும். வந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. ஒன்று ஷேடோ கேண்டில்ஸை மேலே கிராஸ் பண்ணிவிட்டு இது கீழே போகணும், சரிங்களா? அப்போ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எங்கே பார்க்கணுன்னா இது எந்த இடத்துல பவுன்ஸ் ஆகி நிற்கிது. ரெண்டும் மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அது அந்த லொக்கேஷன், அது மீட் பண்ணுற லொக்கேஷனை நம்ம நோட் பண்ணாலே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ எப்பவுமே நான் 100 ரூபா ப்ரீமியம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒன்று 200 போங்க, இல்லைனா அடிமட்டமாக 20 ரூபாய்க்கு போயிடணும், இல்லை 30 ரூபா 40 ரூபாய்க்கு போயிடணும். 100 ரூபாயில் எப்பவுமே இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். காரணம் இந்த மாதிரியான ஃபேக் பிரேக் அவுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். நம்ம 100 ருபீஸில் ட்ரேடே பண்ண மாட்டோம். அதுவும் கான்ட்ராக்ட் ஓப்பன் 2 நாளில் கண்டிப்பாக பண்ண மாட்டோம். எக்ஸ்பைரி டே அன்றைக்கி 100 ருபீஸில் பண்ணலாம், அது 200 ரூபாய்க்கு ஈக்குவல், அதனால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ 200 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு அது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, பிளாக் லைன் வித் சப்ளை டிமாண்ட் பாக்ஸ். ஸோ இதுவே நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா இது ரெண்டும் மீட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் அது ஒரு வேளை திரும்பலாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்கலாம்னு கேட்டால் அதுக்கு தான் நமக்கு கலர்ஸ் இண்டிகேட்டர் இருக்குது. நீங்கள் அந்த சிக்னல் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து வந்த கேண்டில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஃபுல்லாகவே ரெட்டில் மாறிடுச்சு. இந்த இடத்துல ரெட்டில் மாறிடுச்சு, அதுக்கு மேலே அது போகலை. இதுக்கு மேலே இது போகாது அப்படிங்கிறது ஷேடோ கேண்டில் பக்கத்தில் இருக்கணும், ஆனால் தூரமாக இருக்குது. வேல்யூ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற பக்கத்தில் இருக்க வேல்யூவோ இல்லை லோவை கொடுத்துருக்குறோம், அதுக்கு ஈக்குவலாக இருக்க அடுத்த மணியை எடுத்து பார்த்தாலுமே நமக்கு என்னவாக இருக்குது, தூரமாக இருக்குது. 24, 25, 400 கொடுத்தாலே நமக்கு என்னவாக இருக்குது, தூரமாக தான் இருக்குது. அப்போது அதை நோக்கி நமக்கு அது ரெண்டும் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஓட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஓடாது, நம்ம வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா தான் இந்த டிகே மாட்டிக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறீங்களா, இதெல்லாம் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மீட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எப்போ கலர் சேஞ்ச் ஆகுதோ, ஷேடோ கேண்டில் ஒரு தடவை பவுன்ஸ் கொடுத்து எப்போ ஈஸியாக வருதோ நம்ம இமீடியட்டாக என்ட்ரி போகலாங்கிறது நம்மளுடைய ரூல்ஸ் இல்லையா? ஸோ அதன்படி நம்ம ஈஸியாக இந்த 2 கேண்டில் தாண்டி கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு கேண்டில் லோலேயே கொடுக்குதுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இல்லை 3 மினிட்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் லோலேயே சிக்னல் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதன்படி அது ஈஸியாக இல்லை பேண்ட் கிராசிங்கில் நீங்கள் என்ட்ரி போனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட் கிடச்சிருக்கும். ஹை வேல்யூ டார்கெட், இந்த இடம் வரைக்கும் டார்கெட் உங்களுக்கு. பாட்டம் கட் ஆகிடுச்சுன்னா மேலே வரைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில் கட் ஆகிடுச்சா, இந்த கேண்டில் கட்ட மேலே ரன் ஆகிருக்கா, அப்போ இந்த கேண்டில் க்ளோவில் ஸ்டாப் லாஸ் போட்டு இன்னொரு என்ட்ரி இங்கே ப்ளேஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ சிம்பிள். ஷேடோ கேண்டில் பற்றி ஒரு தெளிவான புரிதல் இதுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேப் அப் கேப் டவுனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதில் தெளிவாக பார்த்துருக்கோம்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க, நான் அதில் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை கம்யூனிட்டிலையும் நமக்கு சார்ட்ஸ் ஏதாவது இருந்தால் டவுட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.